وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. وقال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين من أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين أو كما قال عليه الصلاة والسلام. வான் மறைந்த வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வாழ்வுக்கு வழிகாட்ட வையகத்தில் வந்துவித்த வள்ளல் பெருமானார் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபத் தோழர்களே, இளஞ்சார்களே, ஜும்மாவினுடைய ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது குற்றம் குறவுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் காப்பிராக்கி தந்தருள்வானாக. நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், கஷ்டத்தை விட்டும், எல்லா விதமான துன்பங்களை விட்டும் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை, கேட்கப்படுகின்ற விஷயங்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், ஒரு பத்திரிகையிலே வந்த செய்தி, தொலைக்காட்சியிலோ பத்திரிகையிலோ என்று ஞாபகம் இல்லை, வந்த செய்தி. அதாவது இஸ்ரேலிய அமெரிக்காவின் கள்ளக்குழந்தையான அபகரிக்கப்பட்ட நாடான துர்க்குணமிக்க அந்த யூதர்கள் வாழக்கூடிய இஸ்ரேலினுடைய ஒரு பெண் மினிஸ்டர் பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே நிருபர் ஒருவர் கேள்வி கேட்கிறார், முஸ்லிம்கள் நம்பி இருக்கிறார்களே, அவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும், அவர்கள் உங்களை அடக்கி ஆளுவார்கள், அவர்கள் உங்களை துவம்சம் செய்வார்கள், அவர்களினுடைய கைதான் மேலோங்கும், அவர்கள் உங்களை அடித்து துரத்தி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருப்பதாக அவர்களுடைய நபி சொன்னதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று அந்த அமைச்சரிடத்திலே கேள்வி கேட்டபோது அந்த அமைச்சர் சொன்ன பதில், ஒவ்வொரு இஸ்லாமியனும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் உள்ளத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தையை அந்த அமைச்சர் சொன்னார். அதாவது, நாம் இதை குறித்து அவர் சொன்ன வார்த்தை, நாம் பயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை, நாம் அவர்களை கண்டு அஞ்ச வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எதுவரை என்றால், அவர்களுக்கு அதிகாலை தொழுகை என்று ஒன்றிருக்கும். சுபஹ் தொழுகையை அந்த பெண்மணி சொல்லி காட்டுகிறாள். அதிகாலை தொழுகை, சுபஹ் தொழுகை என்று ஒன்றிருக்கும். அந்த தொழுகைக்கு
சாதாரணமாக வெள்ளிக்கிழமைக்கு வருவது போல் மக்கள் எப்பொழுது வருவார்களோ அப்பொழுதுதான் அவர்களை நாம் அஞ்ச வேண்டுமே தவிர அதுவரை நாம் அவர்களை அஞ்ச வேண்டிய தேவையில்லை. காரணம், அவர்கள் உண்மையான முஸ்லிம்களும் அல்ல, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உதவி அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கவும் செய்யாது. எனவே ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் எப்பொழுது சுபுகுக்கு வருகிறதோ, அதிகாலை தொழுகைக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அவர்களை நாம் அஞ்ச வேண்டும் என அந்த யூத பெண்மணியினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது என்றால் இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஐந்தால தொழுகையை எப்படி நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்து தந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை இருக்கிறது, இமாதுத்தீன், மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கிறது, மார்க்கத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. லா யக்பலுல்லாஹுல் ஈமான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், லா யக்பலுல்லாஹுல் ஈமான், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இஸ்லாமியர்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் மோமின்கள் என்றும் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுடைய வாயிலிருந்தும் இதயத்திலிருந்தும் லா யக்பலுல்லாஹுல் ஈமான், ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், இல்லா பிஸ்ஸலாஹ், இல்லா பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டே தவிர. தொழுகையற்றவனுடைய, தொழுகை இல்லாதவனுடைய, தொழுகையை வேண்டும் என்றே புறக்கணிக்கக்கூடியவனுடைய அவனுடைய ஈமான் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த தொழுகையில் எந்த அளவுக்கு நாம் கவனத்தோடு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஐந்தால தொழுகை நாம் நிறைவேற்றுகிறோமா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி நாயகம் யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கிற பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா முஆத், இன்னக தக்தமு அலா கௌமின் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் இருந்தும் ஒரு கூட்டத்தார்களிடத்திலே நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள், அவர்களுக்கு ஆட்சியாளராக நீங்கள் இதோ செல்ல இருக்கிறீர்கள். அப்படி செல்கிற பொழுது ஃபல்யகுன், ஆகட்டும், அவ்வளம ததுஊஹும், அவர்களை நீங்கள் முதலிலே அழைப்பது ஆகட்டும், இலா அன் யுவஹிதல்லாஹ தஆல், முதலில் திருக்கலிமாவின் பக்கம் அவர்களை அழையுங்கள், ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள், அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள். ஃபஇதா அரஃபூ ذلك, ஏகத்துவத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டால், ஏகத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொண்டால், ஏகத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அவர்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ ஃபரம அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ யௌமிஹிம் வ லைலத்திஹிம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுங்கள், அவர்கள் முஸ்லிம்களாகிவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏகத்துவத்தை எடுத்து முஸ்லிமானவுடன் சும்மா இருக்கக்கூடாது, இரவிலும் பகலிலும் சேர்த்து 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் விதித்திருக்கிறான், அல்லாஹ் கட்டாயமாக்கி இருக்கிறான் என்ற செய்தியை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் முஆதே என முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த வினாடியிலிருந்து அவன் கண்மறைவது வரை, அவன் மண்மறைவது வரை, அவனுடைய உயிர் அவனுடைய உடற்கூட்டிலே இருப்பது வரை, கடைசி வரை அவனுக்கு கடமையான ஒன்றுதான் தொழுகையாக இருக்கிறது, தொழுகையாக இருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் அவர்களுக்கு உபதேசியுங்கள் என முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பானவர்களே, 5 தொழுகை
அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அமரல்லாஹு பில் முஹாஸபத்தி ஃபீ குல்லி ஹாலின் ஹமரன் வ ஸஃபரன் சில்மன் வ ஹர்பன் சிஹத்தன் வ மரலா. நீங்கள் நகரத்திலே இருந்தாலும் சரி, பயணத்திலே இருந்தாலும் சரி, யுத்தத்திலே இருந்தாலும் சரி, அமைதியான சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உடல் சுகமில்லாமலாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும், ஊரிலே நகரத்திலே இருந்தாலும் பயணத்திலே இருந்தாலும், யுத்த வீதியிலே இருந்தாலும் அமைதியான சூழலிலே இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் கூட தொழுகையை பேண வேண்டும் என இஸ்லாம் அடிவரையிட்டு கடமையை உணர்த்தி காட்டுகிறது. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டுவிட அனுமதி கொடுக்கவே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யுத்த பதட்டமாக இருக்கிறதா அல்லது அமைதியாக இருக்கிறதா, பயணத்திலே இருக்கிறீர்களா, ஊரிலே இருக்கிறீர்களா, ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா, நோயாளியாக இருக்கிறீர்களா, எந்த நேரத்திலும் தொழுகையை நீங்கள் விடக்கூடாது என இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த கடமையை நம்மில் எத்தனை பேர்கள் சரிவர நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தி தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டிய போது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஓடோடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் தொழுகையினுடைய சிறப்பையும் எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள், நான் கேட்டேன். ஆனால் எனக்கோ பவாசீர், எனக்கோ மூலவியாதி இருக்கிறது, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டு நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் மரணப்படுவது வரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தரக்கூடிய சின்ன நோய்களை கூட, சின்ன வலியை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணப்படுவது வரை ஆரோக்கியத்தோடு ஆகியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அன்பானவர்களே, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மூலவியாதி உடையவனாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையை விட அனுமதி இருக்கிறதா யா ரசூலல்லாஹ், நான் எப்படி தொழுவது யா ரசூலல்லாஹ், சுத்தபத்தமாக இருப்பது போல் எனக்கு தெரியவில்லையே அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன செய்வது என்று கேட்டபோது கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், சல்லி காயிமா, தோழரே, முடிந்தால் நின்று தொழுங்கள். உங்களுக்கு முடியவில்லை என்றால் உட்கார்ந்த நிலையில் தொழுங்கள். அதற்கும் முடியாவிட்டால் நீங்கள் படுத்தாவது தொழுங்கள். தொழுகையை விட ஒரு முஸ்லிம் என்ற முறையில் உங்களுக்கு அனுமதியே கிடையாது என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆசியத் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அரட்டை அடித்துக் கொண்டும் பொழுதுகளை போக்கிக் கொண்டும் வீடுகளிலும் கடைவீதிகளிலும் தெருக்களிலும் சுற்றித் திரிகிறோமே, கடமை உணர்வு நமக்கு இருக்கிறதா? தொழ வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா? ஐந்தால தொழுகை நம்மீது இவ்வளவு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த உணர்வும் சிந்தையும் எண்ணமும் நம்ம எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், எனதருமை தோழர்களே, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சித்தார், ஒரு ஓடை, ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியில் உங்களில் ஒவ்வொருவரும் 5 தடவை நல்ல முறையிலே அந்த நதியிலே நீங்கள் குளிக்கிறீர்கள், அந்த ஆற்றிலே நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடலில் ஏதேனும் துர்வாடை அடிக்குமா? ஏதேனும் அழுக்கு இருக்குமா? நதியிலே, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஓடக்கூடிய நதியில் தினமும் 5 வேளை நீங்கள் குளிப்பீர்களேயானால் உங்களுடைய உடலிலே ஏதாவது அழுக்கு இருக்குமா? ஏதாவது துர்வாடை இருக்குமா?
சஹாபாக்கள் சொன்னார்கள், அது எப்படி இருக்கும் யா ரசூலல்லாஹ்? ஒரு நாளைக்கு 5 தடவை குளிக்கிற பொழுது அது எப்படி இருக்கும்? எந்த ஆளுக்கும் இருக்காது என்று சொன்னபோது கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தான் தோழர்களே 5 நேர தொழுகை என்பது, 5 கால தொழுகையை முறையாக பேணி நீங்கள் தொழுவீர்களேயானால் எந்த பாவமும் உங்களிடத்திலே இருக்காது, எந்த பாவமும் உங்களிடத்திலே இருக்காது. வலாரிக மஸலு ஸலவாத்தில் ஹம்ஸி யம்ஹுல்லாஹு பிஹின்ன அல் ஹதாயா. நீங்கள் செய்யக்கூடிய மனிதன் என்ற முறையில், மனிதன் என்ற முறையில் நம்மை அறியாமலே நம்மிடமிருந்து வந்து போகின்ற அந்த குற்றங்கள், குறவுகள், பிழைகள், சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 கால தொழுகையினால் அவைகளை எல்லாம் மன்னித்து விடுகிறான், போக்கி விடுகிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றார். அருள்மறை குர்ஆன் 29ஆம் அத்தியாயம் 45வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஅகிமிஸ் ஸலாத் வஅகிமிஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹிஷாஇ வல் முன்கர். இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே, தன்ஹா, அது விலக்கிவிடும், அது போக்கிவிடும், அது நீக்கிவிடும், அது இல்லாமலாக்கிவிடும். அனில் ஃபஹிஷா, அருவருப்பான காரியங்களை, வல் முன்கர், தீமையான காரியங்களை உங்கள் பேச்சிலிருந்து, உங்கள் வாக்கிலிருந்து, உங்கள் வாழ்விலிருந்து, உங்களிலிருந்து ஃபஹிஷா, அருவருப்பானவைகளையும் பாவமான காரியங்களையும் எல்லாம் தொழுகை போக்கிவிடும். எனவே 5 கால தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள் என அருள்மறை குர்ஆன் 29ஆம் அத்தியாயம் 45வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மனிதனை சீராக்கி மனித வாழ்வை மேலோங்க செய்வதற்காக வல்லோனாம் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் இருக்கிறார்களே, அத்தனை பேர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. தொழுகையினுடைய அமைப்பு வித்தியாசமாக இருக்கலாம், அதனுடைய எண்ணிக்கை வித்தியாசமாக இருக்கலாம், அதை நிறைவேற்றுகிற முறை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அத்தனை பேர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. அருள்மறை குர்ஆன் 21ஆம் அத்தியாயம் 73வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஅவ்ஹைனா இலைஹிம், நாம் மனிதர்களை சீராக்குவதற்காய் உலகிலே அனுப்பி வைத்த நபிமார்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம், இறை செய்தியை அறிவித்தோம். எப்படி? ஃபிஅலல் கைராத், நன்மைகளை செய்யுங்கள், நன்மைகளை செய்யுங்கள். வ இகாமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ ஈதா அஸ்-ஸகாத், ஸகாத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரியையும் கொடுத்து வாருங்கள். ஸகாத்தை கொடுங்கள், பொருளினுடைய ஸகாத், உடலினுடைய ஸகாத் தொழுகை, தொழுகையை நிறைவேற்றுங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என நாம் இந்த உலகத்தில் இறக்கிய அத்துணை நபிமார்களுக்கும் தொழுகையை நாம் கடமையாற்றி இருந்தோம் என அருள்மறை குர்ஆன் 21ஆம் அத்தியாயம் 73வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டிய இந்த உலகத்தில் 63 ஆண்டுகள் வாழ்ந்து சமுதாயத்திற்காக வேண்டிய முயற்சி செய்து, உழைப்பு செய்து, சமுதாயத்திற்காக வேண்டிய வாழ்ந்து, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட நமது தாயையும் தந்தையையும் பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் விட நம்மீது அதிக அக்கறை கொண்ட அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 22,000 சில்வான நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு தன்னுடைய 63வது வயதில் இந்த உலகத்தை விடைபெறுகிற பொழுது சொன்னார்கள், அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ் 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 ஃபிஸ் ஸலாத்தி வ மா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகையை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பொழுது, இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது அவர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை தொழுகை. தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையிலே அசட்டையாக இருந்து விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். அதுபோல மலக்கத் ஐமானுக்கும், உங்கள் வழக்கரங்கள் யாரை உடமையாக்கி இருக்கிறதோ, அதாவது உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அடிமைகளாக இருந்தாலும், தொழிலாளர்களாக இருந்தாலும், வேலைக்காரர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், மனைவி மக்களாக இருந்தாலும், எல்லோரையும் பொதுவாக எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை மலக்கத் ஐமானுக்கும், உங்கள் கரங்கள்
உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதுபோல தொழுகையையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களிடம் கரிசனையோடு கருணையோடு அன்போடு நடந்து கொள்ளுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என இந்த இரண்டு விஷயம்தான் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த வசியத்தாக இருக்கிறது. வசியத்தை எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவத்தோடு அதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்பதை நம்மில் ஒவ்வொருவர்களும் அவரவர்கள் நெஞ்சங்களில் கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கற்காலத்தினுடைய சூழ்நிலை என்ன இருக்கிறது? அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 19வது அத்தியாயம் 59வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்மை அல்லாஹ் ஆக்காதிருப்பானாக. மோசமான ஒரு கூட்டம் அது இந்த கூட்டம் தானோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது? 19ஆம் அத்தியாயம் 59வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், நல்லோர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அலாஉஸ்ஸலா. முதலாக அல்லாஹ் சொல்வது அலாஉஸ்ஸலா, தொழுகையை வீணாக்குவார்கள். தொழுகையில் கவனம் செலுத்த மாட்டார்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுஸ்ஸலா, தொழுகையை வீணாக்குவார்கள். வத்தபஉஷ் ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். வத்தபஉஷ் ஷஹவாத், சிலர்களை பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்வது போல சொல்லு சுல்தானாக இருக்கும், செயலு ஷைத்தானாக இருக்கும். தொழுகை கிடையாது, ஜும்மா கிடையாது, கடமைகள் எதுவும் கிடையாது, ஆனால் பெரிய பேச்சுக்கள் பேசுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், தொழுகையை வீணாக்குவார்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? கொடுமையான நரகத்தை, பால் நரகத்தை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என அருள்மறை குர்ஆனில் 19ஆம் அத்தியாயம் 59வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சொல்லு சுல்தானாக, சொல்லு நல்ல சொற்களை சொல்லி சமுதாயத்திலே ஏதோ விஐபிகளை போல வாழ்ந்து, சமுதாயத்திலே ஏதோ நன்மக்களை போல அவர்கள் தான் தலைவர்களை போல வாழ்ந்து மறைந்து நாளை மறுமையில் நரகத்தில் படுநரகத்தில் போடப்படக்கூடிய சிலர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான். 74ஆம் அத்தியாயம் 42, 43வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இப்படிப்பட்ட சிலர்கள் நரகத்தில் வெந்துருகிக் கொண்டிருப்பார்கள். இவர்களை பார்க்கிற பொழுது சுவனத்தில் உள்ள சில மக்கள் கேட்பார்கள், இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, பெரிய பேச்செல்லாம் பேசினார்களே, உலகத்திலே வாழுகிற பொழுது என்னவெல்லாம் நியாயங்கள் பேசினார்கள், இஸ்லாத்தை பற்றி பேசினார்கள், பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் பேசினார்கள். அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நாளை நரகத்திலே வெந்துருகக்கூடிய அவர்களை பார்த்து சுவனவாசிகள் கேட்பார்கள், சக்கர் என்று சொல்லக்கூடிய கொடிய நரகத்திலே உங்களை புகுத்தியது எது? ஏன் உலகத்திலே வாழ்கிற பொழுது விஐபியை போல வாழ்ந்தீர்களே, முக்கியஸ்தர்களை போல வாழ்ந்தீர்களே, சக்கரிலே உங்களை நுழைய வைத்தது எது? நரகத்திலே கொடிய வேதனைப்படுகிறீர்களே, அது எது, ஏன் என்று கேட்கிற பொழுது காலு அவர்களெல்லாம் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை, தொழுகை எங்களிடத்திலே இல்லை, தொழுகையற்றவர்களாக பெரிய பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தோம், ஆனால் தொழுகை எங்களிடத்திலே இல்லை, அதனால் இந்த கொடிய நரகத்திலே நாங்கள் அதாவது அனுபவிக்கிறோம் என சொல்லுவார்கள் என்று அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 74ஆம் அத்தியாயம் 42, 43வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தொழுகை இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த கடமைகளையும், எந்த செயலையும், எந்த சொல்லையும் அல்லாஹ் நம்மிடமிருந்து அங்கீகரிப்பதே இல்லை, நம்மிடமிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பதே இல்லை. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னார்கள். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் தொழுகையினுடைய சிறப்புகளையும் தொழுகையினுடைய இந்தியமையாதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வருகிற பொழுது கடைசியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅஸுல் அம்ரி அல் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகளை எல்லாம் ரத்தின சுருக்கமான ஒரு 3 வாசகத்திலே சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅஸுல் அம்ரி அல் இஸ்லாம். அடிப்படை நம்பிக்கை இஸ்லாம். நம்பிக்கை இஸ்லாமாக இருக்க வேண்டும். இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சட்டதிட்டங்கள் கடமைகள் இவைகளை நம்ப வேண்டும். ரஅஸுல் அம்ரி அடிப்படை நம்பிக்கை அல் இஸ்லாம் இஸ்லாமாக இருக்க வேண்டும். வஅமூதுஹு அஸ்ஸலாத் வஅமூதுஹு அஸ்ஸலாத் அதனுடைய மைய வழிபாடு என்ன தெரியுமா? மைய வழிபாடு, உன்னதமான வழிபாடு, விடாத வழிபாடு, விட முடியாத வழிபாடு, மைய வழிபாடு என்ன தெரியுமா? தொழுகையாக இருக்கிறது. தொழுகையாக இருக்கிறது. அதன் உச்சகட்டமான முயற்சி என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது. அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, இஸ்லாமிய நம்பிக்கையின்படி வாழ்வது, இதுதான் விஷயமாக இருக்கிறது. இதுதான் நான் போதித்த போதனையுடைய சுருக்கமாக இருக்கிறது என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்மில் எத்தனை பேர்கள் வருட முசல்லிகளாக இருக்கிறோம்? எத்தனை பேர்கள் வார முசல்லிகளாக இருக்கிறோம்? தினமும் அன்றாடம் தொழக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அன்றாடம் தொழாமல் நம்மை நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகத்தெள்ள தெளிவாக சொன்னார்களே, தொழுகை இல்லாமல் உங்கள் ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என. அந்த தொழுகை நம்மிடம் எப்படி இருக்கிறது? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கிறது தொழுகை. நாளை மறுமையில் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது தொழுகை. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது தொழுகை. உடலுக்கு நிம்மதியாக இருக்கிறது தொழுகை. உடலுக்கு நிம்மதியாக 5 வேளை கையையும் காலையும் கழுகி உணவு செய்து பள்ளியிலே வந்து தொழுவார்கள் என்று சொன்னால் ராகத்துல் அப்தான் அவர்களுடைய உடலுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நூறுல் ஈமான், ஈமானுடைய பிரகாசமாக இருக்கிறது தொழுகை. விசாலமான ரிஸ்க் வேண்டுமா? தொழுது கொள்ளுங்கள். தொழுகை என்பது விசாலமான ரிஸ்கை உங்களுக்கு இழுத்துக் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜோதியாக பிரகாசமாக இருக்கிறது தொழுகை. எதிரிகளுக்கான ஆயுதமாக இருக்கிறது தொழுகை. சிலாஹு மித்துல் ஆஹ்ரா, எதிரிகளுடைய ஆயுதமாக இருக்கிறது தொழுகை. இறைவனுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே கனெக்ஷனாக இருக்கிறது, தொடர்பாக இருக்கிறது தொழுகை. தொழுகையின் மூலமாகத்தான் இறைவனும் அடியானும் தொடர்பு படுத்திக் கொள்கிறான். ஏராளமான அந்தஸ்துக்கள் உயர்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது தொழுகை. தொழுகையினுடைய மகத்துவத்தை ஆண்டு முழுவதும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட உன்னதமிக்க கடமையான அந்த தொழுகையில் நாம் எந்த அளவுக்கு கவனமுடன் இருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும், நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் 5 கால தொழுகையை முறையாக பேணித் தொழக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கிறது. மன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன். யார் அந்த தொழுகையை நிலைநாட்டினானோ அவன்தான் மார்க்கத்தை நிலைநாட்டினான். தொழுகையை நிலைநாட்டியவன் தான் மார்க்கத்தை நிலைநாட்டினான். ஒமன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீன். யார் அந்த தொழுகையை விட்டுவிட்டானோ மார்க்கத்தை இடித்தவன் போல, பள்ளியை இடித்தவன் போல அல்ல, மார்க்கத்தையே சுக்குநூறாக இடித்தவனுடைய குற்றம் அவனுக்கு கிடைக்கும். மன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீன். யார் தொழுகையை விட்டுவிட்டானோ அவன் மார்க்கத்தையே இடித்து விட்டான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி வந்து கடைசியில் எந்த அளவுக்கு அதை வலியுறுத்தினார்கள் என்றால், மன் தரக்க ஸலா. யார் தொழுகையை விட்டுவிட்டானோ ஃபகத் கஃபர். அவன் காஃபிராகவே ஆகிவிட்டான்.
மன் பரக்க ஸலா, யார் தொழுகையை விட்டுவிட்டானோ ஃபக்கத் கஃபர், அவன் காஃபிராகவே ஆகிவிட்டான். அவன் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில், முஸ்லிம் பெயர் தாங்கிக் கொள்வதில், ரேஷன் கார்டில் முஸ்லிம் என்று பதியப்பட்டிருப்பதில், உலகத்தில் முஸ்லிமாக அவன் நடப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. மன் தரக்க ஸலாத ஃபக்கத் கஃபர என்பதற்கு இமாம்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அதில் பலர்களும் சொல்வது உண்மையிலே காஃபிரானவன் தான் என்ற அளவுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட அந்த தொழுகையை நம் வாழ்வில் நாம் பேணி தொழுவோமாக. தொழக்கூடிய கழிந்தது கழிந்தது, முடிந்தது முடிந்தது, இவ்வளவு நாள் தொழாமல் இருந்துவிட்டு இனி எப்படி 5 நேரம் தொழுவதற்கு என்று எதிர்பார்க்காதீர்கள். மரணம் நம்மை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில், எந்த நிமிடத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழலில் மரணம் நமக்கு வரும் என்று தெரியாது. நாம் இப்பொழுதாவது அந்த தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தி 5 கால தொழுகையை நாம் எங்கு செல்லுகிறோமோ அங்கே தொழலாம், எங்கு இருக்கிறோமோ அங்கே தொழலாம், உதவி செய்துவிட்டு. ஆக அந்த தொழுகையில் கவனமுடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. 5 கால தொழுகையுடைய நல்ல மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம்மை நேசிப்பவர்களையும் குறிப்பாக இந்த சேத்தியாத்தோப் ஜமாத்தார்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஆக்கிலாக்கி தந்தருள்வானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பானாக, சமாதானத்தை கொடுப்பானாக, ஆறுதலை கொடுப்பானாக, வெற்றியை கொடுப்பானாக, மகிழ்ச்சியை கொடுப்பானாக. அதுபோல உலகத்தில் உள்ள அத்துணை முஸ்லிம்களும் மனமகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன, பெற்றோர்கள் சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயம் என்ன, அதையும் இந்த வாரம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நேரம் முடிந்து விட்டது. காரணம், ஒரு ஹஜரத் அவர்கள் அவர்களுடைய சொந்த மருத்துவ உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். அவர் உங்களிடத்திலே ஒரு 5 நிமிடம் பேசுவார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லி வளர்க்க வேண்டும், ஊரிலே இமாமாக, ஊரிலே ஆலிமாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன உணர்வுகளை ஊட்ட வேண்டும், என்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜரத் அவர்கள் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு மத்தியிலே பேசுவார்கள். அவர்கள் பேசி முடித்ததற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த உதவிகளை தொழுகை முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா இது போன்ற கஷ்டங்களை விட்டு நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.